நினைவு தூவி என்றதை மறந்துட்டீங்க நீங்க. ஐயா நீங்க பிள்ளை செய்திருக்கீங்க, இது அப்படியே திரும்ப கட்டியாகணும். அதே மாதிரி ஐயா என்ன கட்டுறீங்களா? இங்க வாங்க, என்ன கட்டி தாரீங்களா? நீங்க நீங்க நடக்கிறீங்களா? இப்ப நீங்க கட்டி தர சந்தே ஆகணும். விடுதலைக்காக உயிர் நீத்த குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 பேரின் 38வது நினைவு தினம் வல்வெட்டித்துறை தீர்வில் நினைவிடத்தில் தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 பேரின் தியாகங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாக சாவகச்சேரி நுணாமலி பகுதியில் ஏனையின் வீதியோரமாக அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூவி காணி உரிமையாளரால் முற்றாக இடித்து அளிக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறித்த நினைவு தூவி கடந்த யுத்த காலத்தில் இராணுவத்தால் அளிக்கப்பட்ட நிலையில் நினைவு தூவியின் அடிக்கட்டுமானம் சிதையாது வீதியோரத்தில் இருந்து வந்த நிலையில் குறித்த கட்டுமானத்தில் மக்கள் நினைவேந்தல் தினத்தில் அவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து அஞ்சலித்து வந்தனர். குறித்த நினைவேந்தல் தூவியின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வீதி அகழிப்பின் போது கூட அகற்றப்படாமல் பேணப்பட்ட நிலையில் நினைவேந்தல் தூவிக்கு அருகிலுள்ள காணி உரிமையாளரால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி முற்றாக இடித்தளிக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நினைவேந்தல் தூவி காணியின் வெளிப்புறத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் நிலையில் அது திட்டமிட்டு அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. குறித்த நினைவு தூவி அளிக்கப்பட்ட விடயம் சாவகச்சேரி நகரசபையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதனை திரும்பவும் அதே இடத்தில் அமைத்து தருவதாக காணி உரிமையாளர் தெரிவித்ததாகவும் தற்போது அதனை அமைப்பதற்கு உரிமையாளர் மறுப்பு தெரிவிப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நகரசபை உறுப்பினர்கள் அளிக்கப்பட்ட உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் அதனை மீள அமைத்திருக்க முடியும். ஆனால் நகரசபை உறுப்பினர்கள் காலம் கடந்து அதனை அமைக்க மறுப்பு தெரிவிப்பதாக கருத்து வெளியிட்டிருப்பது மக்களை விசனம் கொள்ள வைத்திருக்கிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் குறித்த நினைவு சின்னங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட நிலையில் எஞ்சியிருக்கும் அடையாளங்களையாவது அரசியலை விடுத்து தமிழ் தலைமைகள் பாதுகாக்க முன்வருவதே எதிர்கால சந்ததிக்கு தமிழினத்தின் வரலாற்றை கடத்துவதற்கான ஒரே வழி. இனியாவது தமிழ் தலைமைகள் சிந்திப்பார்களா? நீங்களே காணி கொடுத்து நீங்களே சரிதானே? அவர் அதெல்லாம் கேட்டு வர போகுதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல அதே இருந்த மாதிரி கட்டி அதை கொடுக்கும். சந்திக்கு நேரம் கேட்பிடையிலாது, சந்திக்கு நேரம் கேட்பிடையிலாது. நான் சந்தியில தீச்சந்தி அல்லாது தீச்சந்தி அப்ப அதுல விடையிலாது நேரம் அது பாதுகாக்கப்பட்டு தான் கிடந்தது. நீங்க இப்ப காணி பிரிச்சு விற்க போறேன்னு சொல்றீங்க. பிரிச்சு விட்டா நடுவுல கேட்ட விட்டுட்டு என்ன பிரிப்பீங்க? காணிய காணி பிரிச்சு விற்க போறேன்னு சொல்றீங்க. 3 துண்டா வருது. இது 3 துண்டா வருது. நினைவு தூவி என்றதை மறந்துட்டீங்க நீங்க. பாத்தீங்களா இவ்வளவு காலம் இருந்தது ஒருவரா உண்மையில யாரு சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு என்னதுக்கு நினைவு சின்னங்களை எங்கேயாவது பாதுகாக்கிறது முயற்சி சொல்லிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியாம இருந்தா தெரியாத அடிச்சா போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே காணி கொடுத்து வர சொல்றீங்க. அப்ப நீங்களே உடைச்ச எங்களை ஒன்றுமே இல்லாம போகுது. எங்க இருப்ப இல்ல தானே இப்ப இதெல்லாம் அடையாளமா கிடக்கு. வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஐயா நீங்க பிள்ளை செய்திருக்கீங்க, இது அப்படியே திரும்ப கட்டியாகணும். அதே மாதிரி இதுல நடுரோட்டு இதுல கிடந்த மாதிரி கட்டுங்க. உங்களுக்கு என்ன உடைப்பீங்க? நீங்க கட்டேக்க இவ்வளவு கல்லும் அதுக்கெல்லாம் கட்டப்படணும். தங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா? நீங்க உடைக்க தங்களோட ப்ராப்பர்ட்டி பாதிக்காம இருக்கிறாங்க பார்க்க வந்ததாம சொல்லித்தான் சேர்ந்துதான் உடைச்சிருக்கிறீங்களா? என்ன நீங்க ஜூசிக்காரன் இல்லையன்ற ஜூசிக்காரன் சொல்லி இருக்கிறேன். ஜூசி தான் நீங்க என்ன செய்யறா சரியா? கிஷோர் கதையா விட்டு கட்ட சொல்லுங்க. கட்டி விட்டு அப்படியே முடிஞ்சு. ஐயா என்ன கட்டுறீங்களா? இங்க வாங்க, என்ன கட்டி தாரீங்களா? நீங்க நீங்க நடக்கிறீங்களா? இப்ப நீங்க கட்டி தர சந்தே ஆகணும்.
என்ன சேட்டு பாமியை உடைக்கிற கடற்கரை தட்டி போட்டு போறீங்க கட்டுறீங்களாண்டில கட்டணும் அது இதுல கிடந்த இடத்துல கட்டி விட மாட்டீங்க. இதுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இதை ஒரு காலம் அகற்றுறதுக்கு விரும்பல தானே அது விரும்பினாங்களா இல்ல இதங்கட நினைவு சொன்னாங்க அழியோட பாதுகாக்கணும் மக்கள் திரும்பி நம்பி அகற்ற சொல்லி இல்ல தானே இப்ப இன்றைக்கு மக்கள் தான் எதிர்த்தங்களுக்கு போன அடிச்சு விட சொல்லினா தம்பி இப்படி ஒரு பிரச்சனை ஓடியாங்க உண்டு என்னன்னா அவன் கதைக்கு இல்லாத ஒரு ஆட்டம் இல்ல ஒரு தரம் இல்ல ஒரு அடிக்க வந்தோம் ஒரு வெளிநாட்டுக்காரர் அடிக்க வந்தோம் கட்டுங்க கல்லுகளை வச்சு கட்டுங்க எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் இதுல இருந்த கல்லுகளையும் அதுக்குள்ள பயன்படுத்தி இந்த கல்லை வச்சு திரும்ப கட்டுறீங்க ஆனா எத்தனை ஆண்டுல இருந்து எத்தனை ஆண்டு குமரப்பா பிளேந்திரன் 86ஆம் ஆண்டா 86 90 இருந்து கட்டி இருக்கிறேன் 35 வருஷம் குமரப்பாபுல இன்றைக்கே அரேஞ்ச் பண்ணுவோம் இது அப்படியே வச்சு கட்டுறதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்ப சம்பாதிக்க வேணாம் நீங்கள் நாங்கள் விட ஆர்வமா இருக்க இந்த மக்களுக்குள்ள ஆர்வம் இருக்கு முன்னுக்கு வர்றதுக்கு என்னது சில விஷயங்கள்ல தாக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க பின்னுக்கு நிக்கிறாங்க அதான் வேகப்படுத்துங்க இந்த விஷயத்தை எப்ப கட்டுறீங்க நீங்க ஒன்றும் புதுசா செய்யறது இல்லை இதுல இதை வச்சு அப்படியே கிடந்த மாதிரியே கட்டுங்க இந்த உயரத்துக்கு கிடந்தது அது ஏறி இருக்கிற உயரத்துல இடுப்பு மட்டத்துக்கு கிடந்த இடுப்பு மட்டத்துக்கு கிடந்த துள்ளிதான் வரும் துள்ளிதான் ஏறி இருக்கிற உடுப்பு மட்டத்துக்கு கிடந்த ஐயா என்ன முடிவு ஐயா கட்டத்தான் இதுல முடிவு இந்த பிரதேச பொதுமக்கள் ஆர்வமா இருக்கணும்னு வச்சுக்கொள்வோம் இந்த பிரதேச மக்கள் அந்த ஆர்வமா இருக்கணும்ன்றதை விளங்கிக் கொள்ளுவோம் அதான் முக்கியமான விஷயம் அதான் பாத்தீங்களா இருந்து வந்து அடிச்சிருங்களா இல்லையா போல அடிச்சிருங்க மேசன் ஒழுங்கு பண்ணலாமல்ல மேசன் ஒழுங்கு பண்ணலாம் தானே சில பேர் என்ன மேல இந்த போஸ்டுக்கும் பார் அந்த போஸ்டுக்கும் இடையில கட்டிட்டு அதனால அவருக்கு ஒழுங்கு கொடுப்போம் இந்த போஸ்டுக்கும் அந்த போஸ்டுக்கும் இடையில கட்டி விடுறதா வீட்டுக்கு அங்காளிக்கு அவருக்கு அந்த போட்டு எடுத்துட்டு ஒழுங்கு அதனால வரைக்கும் கொடுப்போம் இருந்தது நீங்க இந்த வீட்டுக்கு நீங்க இதுல இருந்து இந்த வீட்டுக்கு கட்டுப்போம் இந்த அரேஞ்ச் பண்ணி விடுங்க பார்த்து கட்டுங்க இதுல வச்சுதான் கட்டணும் இந்த கல்லெல்லாம் இதுக்கு பயன்படுத்தணும் சரி நிலத்துக்கு கீழ் வளர்த்து போறீங்களோ சுவர் வளர்த்துக்கு போறீங்க நடுவுல கோரையா கொஞ்சம் கல்லு
அடிச்சு போட்டு இந்த கல்லெல்லாம் மேல போவாங்க. ஓம் நாங்கள் அதுக்கு சம்மதம். இதுல வந்து இதுல இருந்து அங்க இருந்து தானே உலகத்துல கட்டுவோம். நாங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு இடம் எல்லாம் நாங்களே நீங்களே உடம்பு பண்ணி இல்ல அவர் பே பண்ணுவார், நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு கால் பண்றேன். உடனடியாக செய்யுங்க. என்ன உடைஞ்சும் பரமும் முளைச்சு கிடந்ததுன்னா ஓம் நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லல. அது நாங்கள் எல்லா இடமும் பாதுகாப்போம். எந்த சம்பளம் ஒரு பொறுப்பான அதுலயே ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஒன்று என்ன உங்களோட பணங்கள் விளங்குது. நீங்களே தான் இந்த விஷயத்தை விளங்க ஒன்று இந்த விஷயத்தை செய்தாங்க. ஓகே, நன்றியா.